ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊட்டி விலாக் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது புதுசாக ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 8:30 போல் பஸ். ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போரூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து போகிறதுக்கு கிளாம்பாக்கம் தான் நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஏர்போர்ட் ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறதால எங்களுக்கு வந்து அப்படி இருந்துச்சு. சீக்கிரமாக வந்து கிளம்புறதுனால ஃபுட் மட்டும் நாங்கள் அங்கேயே வாங்கிக்கிட்டோம். டிஃபன் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணலை. பிகாஸ் வந்து அது எங்களுக்கு ராசியாக என்னென்னே தெரியல. சம்டைம்ஸ் வந்து புக் பண்ணும்போது அந்த ஏசி ஒர்க் ஆகாமல் தண்ணி ஃபுல்லாக வந்து கீழே வந்துடும். சம்டைம்ஸ் வந்து பஸ்ஸு வந்து அப்படி வந்து குலுக்கி வச்சு ஓட்டுவாங்க, வாமிட்டே வந்துடும். ஸோ அதனாலே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்லீப்பர்ஸே வந்து வேணாம்னு அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம உட்காந்துட்டு போயிடலாம். அதுதான் வந்து எங்களுக்கு பர்சனலாகவே செட் ஆகும். ஸோ பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பிளான் பண்ணது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே நல்லா வந்து தூங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிஃபோர், ஊட்டிக்கு 1 hour 2 hour பிஃபோரே வந்து எழுந்து ஃபுல்லாக வந்து வியூ பார்த்துக்கிட்டே வரணும் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் போன பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரிப்புக்காக பிளான் பண்ணி தான் போயிருந்தாங்க. ஸோ ஒரு வேனில் போகிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஊட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 டன்னல்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1 by 1 போகும்போது போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகும். மெயினாக வந்து யானைலாம் நிறைய கிராஸ் பண்ணி போகும். ஸோ ஸ்லோவாக போகணும்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் போகக்குள்ளே வந்து ஒரு எலிஃபெண்ட் கூட பார்க்கல. பட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பஸ் வந்து அவ்வளோ ஸ்லோவாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா பெருசாக பிளான் பண்ணலை. கார் எடுத்துக்கலாமா இல்லைனா மினி பஸ் மாதிரி இருக்கும். நம்ம கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து போகும்போது நம்ம எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். மினி பஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்துடணும். நாங்கள் வந்து சூஸ் பண்ணது நாங்கள் கார் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆனது உடனே வந்து ஒருத்தவங்க பார்த்து கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல்லேயே வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்களே வந்து கார் சொல்லி நெக்ஸ்ட்டு சரி இதிலேயே போயிடலாம், கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கார் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஹோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு 15 minutes போல் நாங்கள் வந்து சுற்றி வந்துக்கிட்டே தான் இருந்தோம். பார்த்தா பக்கத்தில் தான் ஹோட்டல் வந்து இருந்துச்சு. ஸோ எங்களோட ரூம் வந்து இதுதான். நான் உங்களுக்கு ரூம் டூர் மாதிரி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரூம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் மெயினாக பிளான் பண்ணது என்னென்னா, ரூம் வந்து ரொம்ப லக்ஸரியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப மினிமலாகவும் இருக்க வேணாம், ஒரு மீடியமான ரேஞ்ச் இருந்தால் போதும். பிகாஸ் நம்ம ரூமில் வந்து இருக்க போகிறதே கிடையாது, தூங்குறதுக்கு மட்டும்தான் ரூமுக்கே வரப்போகிறோம். ஸோ அதுக்காக ரூமுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நீடே தேவையில்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக ரொம்ப அமௌண்ட் அதிலே போட்டுருவாங்க. ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்கு ரூம் பார்த்தாலே போதும்னு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ரூம் வந்து பார்த்துருந்தோம். மெயினாக கொஞ்சம் ஆசைப்பட்டது என்னென்னா வியூ இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வியூ மட்டும் வச்சு பார்த்தோம். பட் அந்த பால்கனிக்கே வந்து சுத்தமாக போகவே இல்லை. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து குளிர் தாங்க முடியல எங்களால். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஒரு 10:30 போல் கார் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்கள் ஹோட்டல்லே புக் பண்ணிக்கிட்டோம். அந்த ஸ்டோரியுமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். பட் அன்னைக்கு பர்டிகுலராக நாங்கள் செக்கிங் உள்ளே போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் தான் எங்களுக்கு செக்இன் இருந்துச்சு. பட் நாங்கள் அதுக்குள்ளே உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதை பே பண்ணிவிட்டு சரி ரொம்ப எவ்வளோ நேரம் வெளியிலேயே வெயிட் பண்ணுறதுங்கிறதுக்காக நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock முன்னாடியே நாங்கள் சொல்லப்போனால் ஹோட்டல் வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் வந்து சார்ஜ் அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம்.
ஸோ அன்றைக்கான மார்னிங் ஃபுட் மட்டும் நாங்கள் ஆர்டர் போட்டுக்கிட்டோம். A2Bல தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஃபுட் வந்து டிஃபன் இந்த இட்லி, தோசை அதெல்லாம் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பட் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து எதுவுமே கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து சாப்பிட்ட ஃபீல் வந்து அங்கே வந்து இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே ஃபுல்லாக அந்த ரூம் டூர் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். செப்பல் ஆர் சாக்ஸ் இல்லாமல் அந்த ஃப்ளோரில் வந்து காலை வைக்கவே முடியல. ஸோ வந்து யாராவது நம்ம டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மர் சீசன் அந்த டைமில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் குட் நல்லாயிருக்கும். ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னே ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய மிஸ்டேக் நான் மேக்கப்பில் என்ன சொதப்பினேன் அப்படின்னா பிபி க்ரீம், நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், பிபி க்ரீம், காம்பேக்ட் இதெல்லாமே நான் வந்து வேர் பண்ணி தான் நான் மேக்கப் ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து திட்டாகிடுச்சு அந்த பிபி க்ரீம் பவுட்ரு இதெல்லாம் போட்டு. ஸோ அதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு எனக்கு அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சடனாக வந்து நமக்கு கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காம்பேக்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மாதிரி கேமராலேயே பேய் மாதிரி தெரிஞ்சுது என் ஃபேஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஸோ இதுக்கு மேலே வாஷ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து திரும்பி மாய்ஸ்சரைசர் போட்டு நான் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஓரளவு செட் ஆணுச்சு. மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து கண்டினியூஸாக பாருங்கள். நாங்கள் எங்கெல்லாம் போனோம்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.